ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நெஷன் ஸ்டடி வேல். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டில் இருக்கிற ப்ரெட்டையும் முட்டையும் வச்சு சிம்பிளாக ஒரு எக் பஃப் பண்ணிடலாம். பிளாஸ்டிக் சீட்ஸ்லாம் தேவையில்லை. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சுத்தமாக ஆயிலே இல்லாமல். அதுக்கு 6 ப்ரெட்டை ஓரங்கள்லாம் கட் பண்ணிவிட்டு இட்லி குக்கரில் வச்சு வேக வச்சுக்கிறேன். விரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 3 முட்டையை இப்படி பாயில் பண்ணிவிட்டு ஹாஃபாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு பேனில் நான் பட்டர் போட்டிருக்கேன், நீங்கள் ஆயில்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு, சின்ன துண்டு பட்டை, கொஞ்சம் கறி லீவ்ஸ் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன், 2 ஆனியன் நான் ஒரு ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன், கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் அப்படிங்கிறதுக்காக. அது கூடவே சால்ட்டு, மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் வதங்கினதும் இதில் துருவி வச்சுருந்த இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துக்கிறேன். நல்லா பரட்டி விட்டு குக்காக விட்டுடலாம். அதோட பச்சை வாசம்லாம் போகட்டும். இந்த மசாலா யூனிவர்சல் மசாலாங்க. இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு, சிக்கன் போட்டிங்கன்னா சிக்கன் மசாலாவாகிடும், ப்ரான் போட்டிங்கன்னா ப்ரான் மசாலாவாகிடும். எல்லா டிஷ்க்குமே பேஸ் இந்த கிரேவி தான். ஓகே, இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டு வேக விட்டுக்கலாம். நல்லா இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் மல்லியில் தூவி இறக்கிக்கிறேன். இது ஓரமாக இருக்கட்டும். ஒரு குட்டி பவுலில் 1 ஸ்பூன் மைதா, தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இப்போ ப்ரெட்டை நல்லா சப்பாத்தி கட்டி வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போது அதில் 1 ஸ்பூன் மசாலா எடுத்து வச்சிடலாம். அதுக்கு மேலே அந்த ஹாஃபாக கட் பண்ணி முட்டையை ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. முட்டையை வேணத்துக்கு வச்சுட்டு நான் சொல்கிற மாதிரி, நான் காட்டுற மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பப்ஸ் க்ளோஸ் பண்ணுற மாதிரி க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு இந்த ஓரங்களில் ஒட்டுறதுக்காக அந்த ஓரங்களில் அந்த மாவை எடுத்துகிட்டு, நம்ம கரைச்சி வச்ச மாவு இருக்குல்ல, அந்த மைதா மாவு பேஸ்ட்டு, அதை எடுத்துகிட்டு அந்த ஓரங்களில் ஃபுல் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு, நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஆப்போசிட் சைட்ஸை நல்லா ஹோல்ட் பண்ணி ஒட்டி விட்டுட்டு, அது பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு டூத்பிக் வச்சு நான் குத்தி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பேக் ஆகும்போது பிரிஞ்சு போகாமல் இருக்கிற மாதிரி நல்ல ஓரங்களை நல்லா நச்சு விட்டு ஒட்டி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அது பிரிஞ்சு வந்துடும். இப்போது இதெல்லாம் டெய்லி அடுக்கி வச்சுட்டு, இதுக்கு மேலே எக் வாஷ் கொடுக்கணும். என்கிட்ட எக் இல்லாதனால நான் கீ வாஷ் கொடுத்துருக்கேன். பட்டர் வாஷ் கூட கொடுத்துக்கலாம், பட் எக் வாஷ் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதை 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் வச்சுட்டு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துடலாம். பேக் ஆகும்போது 2 ராடுமே ஆனில் இருக்கணும். நம்ம எக் பஃப் ரெடி ஆகிடுச்சு. நல்லா க்ரன்ச்சியாக டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.